ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு 3 கப்பு எடுத்துருக்கேன். 250 ml கப்பில் 3 கப்பு. கடாயில் போட்டு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கையில் தொட்டால் நல்லா சூடு அடிக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். கீழே கருகி போகாமல் இருக்கணும். ஒரு 3 பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க காய வச்ச தண்ணி ஒரு டம்ளரில் அளந்து ஊற்றிக்கிறேன். நான் வீடியோக்காக அளந்து காமிக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு விரல் சைஸ் டம்ளரில் 2வது டம்ளர் இப்போ ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் ஆல்ரெடி ஊற்றிட்டேன், இது 2வது டம்ளர் ஊற்றி அதையுமே நல்லா கலக்கி விட்டுறலாம். சின்ன டம்ளர் தான் பாருங்கள், ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுலாம். கையில் இப்படி பிடிச்சி நம்ம உதுத்தோம்னா பிடிக்கு வரணும். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி விட்டோம்னா தூளாகணும். அதுதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்டிக்கு இல்லாத மாதிரி பிசைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைக்கணும். பாருங்கள், அப்படியே அரைச்சி காமிக்கிறேன். கட்டியாக இருக்குது. இட்லி தட்டில் துணி போட்டுக்கலாம், அது மேலே பரப்பி விட்டுறலாம். இந்த மாவு பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது பல்ஸ் மூடில் அரைச்சேன். இது பாருங்கள், நல்லா அப்படியே பூ மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிடலாம். எல்லாமே அரைச்சாச்சு. மூடி வச்சிட்றேன். மூடி அப்படியே கொண்டு போய் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய மாவு இருக்கனால எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி கையில் இப்படி திருப்பினீங்கன்னா திரி மாதிரி வரணும். நல்லா தொடச்சிட்டு காமிக்கிற மாதிரிங்க. ஈரம் இல்லாமல் இப்படி செஞ்சிங்கன்னா திரி மாதிரி வரணும். அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம். சுடுதண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டுறேன். போட்டு சூடாக இருக்க முடியே எடுத்து போட்டு உதித்து விட்டுறலாம். இல்லை அப்படியே கட்டியாக நின்றுடும். வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப்பு கோபுரமாக எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் கோபுரமாக 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி கொண்டு வந்து கொட்டிடலாம். இதுவுமே நீங்கள் துருவி போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். கொஞ்சமாக அரைச்சி கொண்டு வந்து போட்டுடலாம். வெல்லம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு போடலாம். நான் 1 கப்பு போட்டிருக்கேன். கோபுரமாக 1 கப்பு வெல்லம் போட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி கலக்கிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் ஆப்ஷனுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்படியே சாப்பிட்டிங்கன்னா கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே நல்லாயிருக்குங்க. கேழ்வரகுல அயன் சத்து ஜாஸ்தி. இந்த மாதிரி உருண்டை வேணா கூட பிடிச்சி கொடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கேழ்வரகு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.